கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். செயின்ட் ஸ்டீபன் இருதய சிகிச்சை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நள்ளிரவு நேரம். டாக்டர்களும் நர்ஸுகளும் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். ஆஸ்பத்திரியின் வளாகத்தில் செவாலியர் டேவிட் குடும்பத்தினர் கவலையோடு நின்று கொண்டிருந்தனர். கோயம்புத்தூர் மாநகரின் கிறிஸ்தவ தலைவர்கள், சபை போதகர்கள், தொழிலதிபர்கள் செவாலியர் டேவிட்டின் உடல்நலம் பற்றி அவர்களிடம் விசாரித்து கொண்டிருந்தனர். செவாலியர் டேவிட் மிகப்பெரிய செல்வந்தர். கோயம்புத்தூரில் 6 டெக்ஸ்டைல் மில்லுகளின் உரிமையாளராக இருந்தார். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமைப் போல ஒரு நீதிமானாக வாழ்ந்து வந்தவர். அவரைப் போல தேவனை அதிகமாய் நேசிக்கும் லீலாவதி என்ற பரிசுத்தவாட்டியை தேவன் அவருக்கு மனைவியாக கொடுத்திருந்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேலைப் போல் மக்கள், மருமக்கள், பேரன், பேத்திகள் என்று 70க்கும் அதிகமான பேர் கொண்ட குடும்பம். கொஞ்சம் கொஞ்சமாக 3 மில்களின் நிர்வாக பொறுப்பை தனது மகன்களிடம் கொடுத்துவிட்டு நாளெல்லாம் வேதம் வாசிப்பதும், ஜெபிப்பதிலும், ஊழியங்களை தாங்குவதிலும், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதிலும் வாழ்நாட்களை கழித்து வந்தார். லீலாவதி அம்மாள் உயிரோடு இருக்கும் வரை டிசம்பர் மாதத்தில் தன் பிள்ளைகள் அனைவருடைய குடும்பங்களையும் வரவழைத்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவார்கள். மனைவியின் ஆத்ம விருப்பத்தை நிறைவேற்றுவதாக எண்ணி இந்த ஆண்டும் டேவிட் தனது 10 பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கிறிஸ்மஸ் கொண்டாட தனது வீட்டுக்கு வந்துவிட சொல்லி அழைத்தார். செவாலியர் டேவிட்டின் பிரம்மாண்டமான பேலஸ் பங்களாவில் பிள்ளைகள் அனைவரும் வசதியாக தங்குவதற்கான புதிய வசதிகளும் மற்றும் விதவிதமான சாப்பாடு வகைகளுமாக பல ₹1000 செலவில் எத்தனையோ ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. நவம்பர் மாதம் கடைசி வாரத்திலேயே தாய் தந்தையரை அதிகம் நேசிக்கும் டேவிட்டின் மூத்த மகள் சீலியாவும் மருமகன் சந்திரனும் டெல்லியிலிருந்து வந்துவிட்டனர். கிறிஸ்மஸ் வர இன்னும் 1 மாதமே இருந்தது. மற்ற 6 மகள்களும் மருமகன்களும் பேரப்பிள்ளைகளுமாக 60க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சேர்ந்து டேவிட்டை மகிழ்வித்தனர். தன் மனைவி லீலாவதி அம்மாள் இல்லை என்ற குறை தெரியாமல் தங்கள் தந்தையை சந்தோஷப்படுத்தினர். கோயம்புத்தூரில் வாழ்ந்த 3 மகன்களின் குடும்பங்களும் கூட கிறிஸ்மஸ் வர 1 வாரத்திற்கு முன்பே டேவிட்டின் பங்களாவிலேயே வந்து தங்கிவிட்டனர். கிறிஸ்மஸ் வர இன்னும் 2 தினங்கள் மட்டுமே இருந்தது. பிள்ளைகள் குடும்பங்களில் எல்லோரும் தங்கள் கேமராக்களில் ஒருவரை ஒருவர் படம் பிடித்து கொள்வதிலும், கார்களில் ஏறி பக்கத்திலுள்ள சைட் சீயிங் இடங்களை சுற்றி பார்ப்பதிலும் சுறுசுறுப்பாயிருந்தனர். அவ்வப்போது டேவிட்டும் அவர்களோடு செல்லுவார். போகும்போதும் வரும்போதும் தன் மனைவியை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார். அது பிள்ளைகளை மிகவும் சந்தோஷப்படுத்தும். பேரப்பிள்ளைகள் ஃபோட்டோ ஆல்பங்களில் பாட்டி படத்தை கண்டுபிடித்து மகிழ்வார்கள். டிசம்பர் 25ஆம் நாள் வந்தது. கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு செல்வதற்கு எல்லாரும் அதிகாலையில் 4 மணிக்கே ஆயத்தமாகிவிட்டார்கள். செவாலியர் டேவிட் மட்டும் 3 மணிக்கு எழுந்து தனது பிள்ளைகளின் ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக 1 மணி நேரம் ஜெபித்தார். கடந்த ஆண்டுகளில் மனைவியும் அவரும் சேர்ந்து ஜெபித்ததை நினைத்து கண்ணீர் சிந்தினார். ஆனாலும் தன்னை வேத வசனங்களால் ஆற்றி தேற்றி கொண்டார். கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு பிள்ளைகளோடு செல்ல புறப்பட்டார். விலையுயர்ந்த வெளிநாட்டு கார்கள் அவர்களை ஏற்றி செல்ல ஆயத்தமாக அணிவகுத்து நின்றன. எல்லோரும் அந்த பெரிய போர்ட்டிகோவில் கூடி நின்று ஜெபித்தனர். தேவன் அனுப்பி தந்த தேவகுமாரனின் மகிமையான பிறப்புக்காக நன்றி கூறி ஜெபித்தனர். செவாலியர் டேவிட் பேசினார். நாம் யாவரும் நமது குடும்ப சபையான பீலமேட்டில் உள்ள செயின்ட் ஆண்ட்ரூஸ் லுத்ரன் ஆலயத்திற்கு போகிறோம் என்றார். இதை கேட்டவுடன் 3 பெண் பிள்ளைகள் மட்டும் தாங்கள் வழக்கமாக செல்லுகின்ற பெந்தேகோஸ்தே சபைகளுக்கே செல்ல விருப்பம் தெரிவித்தனர். ஆல்ரைட் என்று செவாலியர் டேவிட் மகிழ்ச்சியோடு கூறி அவர்கள் குடும்பங்களை 3 கார்களில் அவர்கள் விரும்பிய சபைகளுக்கு அனுப்பி வைத்தார். பண்டிகை ஆராதனையிலும் திருவிருந்திலும் பங்கேற்று எல்லோரும் வீடு திரும்பினார்கள். கிறிஸ்மஸ் நாளில் பெரிய கவலை அவரை வாட்டினது. தன் பிள்ளைகள் சிலர் ஆவிக்குரிய சபைகளில் தேவனை ஆராதித்தாலும் அவர்கள் உள்ளத்தில் உலகம்தான் இருக்கிறது, கிறிஸ்து இல்லையே என்று எண்ணி மிகவும் வருந்தினார். பெண் பிள்ளைகள் குடும்பங்களை சமாதானப்படுத்தி அழைத்து வந்தார்கள். அண்ணன்மார்கள். செவாலியர் டேவிட் பிள்ளைகளோடு அன்பாக பேசினார்.
சிறுவயதில் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே சாட்சி கூறும்போது என்னை பற்றி யாருக்கும் நான் கூறுவதில்லை. இன்றுதான் என் பிள்ளைகளே உங்களிடம் கூறுகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, கொடிய வறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்த என் பெற்றோருக்கு நான் 8வது பிள்ளையாக பிறந்தவன். அநேக இரவு வீட்டில் சாப்பாட ஒன்றுமில்லாத நிலையில் பசியோடு உறங்குவேன். என்னைப் போலவே ஏழ்மை நிலையில் வாழ்ந்த உங்கள் அம்மா லீலாவதி என் வாழ்வில் பங்கேற்க வந்தாள். நாங்கள் திருமண வாழ்க்கை நடத்தி வந்த நாட்களில் கூட, ஆண்டவரே, உம்மை நம்பும் பிள்ளைகளுக்கு இந்த கொடிய வறுமை நிலைமை ஏன் என்று நாங்கள் கேட்டதில்லை. என் வாழ்க்கை முழுவதுமே என் ஆண்டவர் கிருபை என்னை தாங்கி வழிநடத்தி வந்தது. சவாலியர் டேவிட் தொடர்ந்து பேசினார். என் பிள்ளைகளே, என்னுடைய செல்வம் தேவனுடைய ஈவு. பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த செவாலியர் பட்டம் தேவன் எனக்கு செய்த ஓர் அற்புதமே. நான் என் செல்வம் முழுவதையும் என் ஆண்டவருக்கே, அவர் ஊழியத்திற்கே கொடுக்கிறேன் என்றே உயிலெழுதி வைத்திருக்கிறேன். உங்கள் அண்ணன்மார்கள் என்னைப் போல் அதை நிர்வாகம் செய்ய வந்தவர்களே. இதை கேட்ட பெண் பிள்ளைகளும் மருமக்களும் அதிர்ந்து போனார்கள். சற்று நேரத்தில் அவர் உடல் வேர்த்து கொட்டியதை எல்லோரும் கண்டார்கள். கேக் வெட்டின கத்தியோடு நாற்காலியில் சாய்ந்தார் டேவிட். கிறிஸ்மஸ் முடிந்து 4 நாட்கள் ஆயிற்று. ஸ்டீபன் கார்டியாக் ஹாஸ்பிட்டல் டாக்டர்கள், நர்ஸ்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் சவாலிய டேவிட்டுக்கு நியூ இயர் கிரீட்டிங்ஸ் சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி அவரை அவர் பங்களாவுக்கு அனுப்பினார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லோரும் தங்கள் தந்தை டேவிட்டை ஆனந்த சந்தோஷத்தோடு பங்களாவுக்குள் கொண்டு வந்தார்கள். இப்போது டேவிட் வீட்டில் மகன்கள், மகள்கள், மருமகள்கள், பேரன் பேத்திகள் அனைவருக்கும் சொல்லி முடியாத சந்தோஷம். ஜனவரி முதல் நாள் அவர்களுக்கு புதிய வருடம் பிறந்த நாள் அல்ல, புதிய வாழ்க்கை பிறந்த நாள். ஜெபம் செய்வோம். இந்த செவாலியர் டேவிட்டை போல நாங்களும் உமக்கு என்று வாழ, பரிசுத்தமாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சமாதானத்தினாலும் உம்முடைய சந்தோஷத்தினாலும் எங்களை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.